ரமலானிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே மிக பிரதானமான அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது அடிக்கடி சந்தேகம் வரக்கூடிய விஷயம். இதுல பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் கொஞ்சம் இருக்குது, நவீன காலத்துடைய சில சந்தேகங்கள் இருக்கும். பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் பெரும்பாலும் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகங்கள் நீங்கி இருக்கும். இருந்தாலும் சில மிகைக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது. சிலருக்கு எச்சில் விழுங்கலாமான்னு ஒரு சந்தேகம் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால விழுங்காம துப்பி துப்பியே அந்த நாளை என்ன செய்திருப்பார்கள், கழித்திருப்பார்கள். உடம்பு முழுமையாக என்ன செய்திருக்கும், பலகீனமாக போயிருக்கும். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அடுத்ததையும் தாண்டி சளி விழுங்கலாமா, அது பிரச்சனை ஆயிருமா, உடம்புக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது உணவாக இருந்தாலே தவிர மற்றபடி அதாவது நம்ம திருப்பி விழுங்குவது என்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இது இயல்பானது, அது ஒரு இயல்பான விஷயம். இல்லை என்றால் குலு ஃபித்தீன், மார்க்கத்தில் மிதமிஞ்சி போன ஒரு நிலையை நம்மளுக்கு அதை என்ன செய்யும், ஏற்பட்டுவிடும், அதாவது ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக அந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்களில் வரக்கூடிய சந்தேகம் பல் துலக்குதல். பல் துலக்கினால் நோன்பு முறியுமா அப்படி என்ற கேள்வியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதிலே ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கை இல்லாத அளவு ரமலானிலே பல் துலக்கியதை நான் பார்த்திருப்பேன் சொல்வார்கள். அது புகாரிலே வரக்கூடிய செய்தியும் தான். ஆனால் இமாம் புகாரி அதை ஹதீதாக என்ன செய்யவில்லை, பதிவு செய்யவில்லை. ஒரு முஅல்லகான ஒரு செய்தியாக, அதாவது ஒரு நபித்தோழருடைய ஒரு முஅல்லகான செய்தி என்பது அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. பலகீனமான அந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். வயுத்கர் என்று பலகீனமான வடிவத்திலே பதிவு செய்திருக்கிறார். இது வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலகீனமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே எப்படி பல் துலக்கு விஷயத்தை நடந்து கொண்டார்கள் என்று நேரடியான செய்தி இல்லை. பொதுவான செய்திகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் பல் துலக்குவது சம்பந்தமாக லவுலான ஷுக்கலா உம்மத்தி ராமர்தும் பிஸ்ஸிவாகி மா குல்லி வுது, என் உம்மத்துக்கு அதாவது கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு உதுவோடும் பல் துலக்கு ஏவி இருப்பேன் என்று பொதுவான ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றனவே தவிர ரமலானிலே ஸ்பெஷலாக எப்படி நடந்து கொண்டார்கள் எந்த விதமான சஹீஹான செய்திகளும் இல்லை. ஆனால் ரமலானுக்கு வேறாக பிரத்யேகமாக பல் துலக்குதல் ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எனவே பல் துலக்குதல் என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரமலான்ல பல் துலக்கு என்று பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கு டூத் பேஸ்ட் போட்டு பல் துலக்குவதனால சின்ன பிள்ளைகளுக்கு பல் துலக்க வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க எங்கே ஒரு டைம் கிடைச்சாலும் அவர்கள் தனது நோன்பை பரிகாரம் செஞ்சுக்கொள்றதுக்கான முயற்சி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. டூத் பேஸ்ட்டை விரும்பி அவங்க தின்ற சாப்பாடு அது. அதனால அந்த விஷயத்துல நம்ம பிள்ளைகளை பழக்குகின்ற நேரம் என்பதனால நாங்களே பயிற்சி கொடுத்து வாய் நாத்தம் அடிக்குது பல்லு விளக்குன்னு ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லி 3 சான்ஸை நாம என்ன செஞ்சிடாம கொடுத்து விடாமல் அதுல கொஞ்சம் நாம என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நாங்களும் பல் துலக்குற நேரத்தில் அதை அலட்சியமாக மற்ற நேரங்கள் துலக்குவது போல இல்லாமல் அதனுடைய சுவையை உடம்புக்கு ஃபுல்லாகவே உற்சாகம் தரக்கூடிய அமைப்பிலான அந்த பேஸ்ட் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்ப அந்த அமைப்பிலான பேஸ்ட்டுகள் எல்லாம் நம்ம போட்டு பல் விளக்குற நேரத்தில் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், தவறு கிடையாது, கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் அதாவது பிள்ளைகளுக்கு இந்த சூயிங்கம் மாதிரி நம்ம சப்பி கொடுக்கிற மாதிரியான உணவுகளை சப்பி என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள் என்ற அதர்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுபோல உணவை சுவைத்து பெண்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க, இது என்னது காரம் சரியா இருக்குதா, இப்படி எல்லாம் பார்த்ததாக செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே தடை இல்லை. தொண்டைக்குழியை தாண்டினா தான் என்னது அதுல தடையை தவிர இது தடை கிடையாது. ஆனாலும் நம்ம அதுல கவனமாக நாக்கில் ஊறுற நேரத்தில் சுவை உடலுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு முன்னால் நம்ம நோன்பை என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் சிலருக்கு நம்பிக்கை இருக்கேனேண்டா நம்ம பல் துலக்கணும் என்று சொன்னா வாயில உள்ள அந்த கஸ்தூரி வாடை போயிருமோ அப்படி என்று சொல்லி என்னது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நோன்பாளியுடைய வாசம் என்பது இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மதிப்பானது என்பது அர்த்தம் வாயில வாட கஸ்தூரியின் அர்த்தம் அல்ல. வாயில் உள்ள வாட நாற்றம் தான், அது கஸ்தூரி எல்லாம் கிடையாது, அது கஸ்தூரி எல்லாம் இல்லை. ஆனா அல்லாஹ் அதுக்கு அந்தஸ்து கொடுத்துக்கிறான். என்ன அவர் நோன்பாளி என்பதனால் மிதமிஞ்சி அந்த வாசம் வருது என்பதனால அல்லாஹு தாலா அதுக்கு என்ன செய்யறான், அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இதனால் சில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா காலையில லுகர் வரைக்கும் என்ன செய்யலாம், பல் துலக்குறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் லுகரை தாண்டிய பின்னால பல்ல என்ன செய்ய வேண்டாம், துலக்க வேண்டாம் என்று சிலர் சொல்வார்கள். இந்த பிரிப்புக்கு இந்த ஹதீஸ் தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா லுகர் வரைக்கும் நாற்றம் விளங்காது, லுகர் தாண்டுற நேரத்தில் தான் அதை என்ன செய்யும், விளங்க ஆரம்பிக்கும் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் பல் துலக்குதலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. அதாவது இந்த செய்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பல் எந்த நேரம் துலக்கலாம். ஆனால் நாற்றத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரிக்கு சமம் என்றது அர்த்தம்
அதனுடைய அந்தஸ்து சமமே தவிர இது கஸ்தூரி என்ற அர்த்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது போல சில நேரங்களில் வந்து ரத்தம் வந்தால் உதவு முறியுமான நம்பிக்கை இருக்குது. இல்லை, ரத்தம் வந்தால் உதவு முறியாது. அதே போல சில நேரத்தில் பிளட் டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி நிலைமையில என்ன செய்யாது, நோன்பு முறியாது. நோன்பு முடியாது. அஃப்தரல் ஹாஜிம் வல் மஹ்ஜூம், ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய கப்பிங் செய்யக்கூடியவரும் யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நோன்பு முறிந்து விட்டதுன்றது சஹீஹான ஹதீஸ் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு முறியும் என்பதற்கு இதை சொன்னார்களா, உடல்ல பலகீனம் காரணமாக இதை சொன்னார்களா என்று சொன்னால் நபித்தோழர்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடல் பலகீனம் என்ன செய்யலாம், ஏற்படலாம் என்கின்ற அமைப்பில் தான் இது என்னது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இங்க பிளட் எடுக்கிற நேரத்தில் அப்படி இல்லை, அதான் கவனிச்சு தான் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட அளவு பலகீனப்படுவார், அவருடைய சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்பதனால பிளட் டொனேஷன் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நாங்க உள்வாங்க கூடாது. நாம உள்வாங்குறோம் என்று சொன்னால் அது நோன்பை நிச்சயமாக என்ன செய்யும், முறிக்கும். நாங்கள் அந்த பிளட்டை உள்வாங்கினால் நோன்பை முறிக்கும். ஒரு சில அறிஞர்கள் முறிக்காது என்று சொல்றாங்க, ஆனால் நோன்பை அதை என்ன செய்யும், முறிக்கும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. அதே போல நோன்பு முறிப்பதில் உள்ள சந்தேகங்களில் ஒன்றுதான் இந்த பஹ்ஹாக், அதாவது இன்ஹேலர் யூஸ் பண்றது. இன்ஹேலர் யூஸ் பண்ணினா நோன்பு முறியாட்டா நோன்பு முறியாது. ஏன்னா டாக்டர்ஸ் மாட்டெல்லாம் நீ கேட்டா வழங்கும். அதனால எந்த ஒன்றும் உங்களோட உடம்புக்குள்ள உணவாக என்ன செய்வதில்லை, போக போவதில்லை. அது லங்ஸை வந்து என்ன உங்களுக்கு வந்து மூச்சு எடுப்பதற்கான அந்த இலகுபடுத்தலை அது செய்கிறதே தவிர மற்றபடியான வேலைகளை அது என்ன செய்வது இல்லை என்பதனால அது நோன்பை முறிக்காது என்பது தான் சரியான ஒரு நிலை. ஆனா இன்ஹேலர்ல எது பயன்படுத்துறோம் அதை பயன்படுத்துறதா இருக்கணும். வேறதை போட்டு இன்ஹேலரா என்ன செஞ்சிடக்கூடாது, யூஸ் பண்ணிவிட கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பை முறிக்க, அதாவது நவீன விஷயங்கள் நோன்பை முறிக்கிற சந்தேகத்தில் உள்ள ஒன்று சொன்னதான், அதாவது சிலருக்கு வந்து உடல்ல வந்து அதாவது ஆப்ரேஷனோ அது இதோ பண்ண வேண்டி இருக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா இது டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேமரா உள்ளுக்கு விட்டு என்னது உள்ளுக்க விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சின்ன கேமரா வாய் வழியாகவோ ஏதோ வழியாக விடுகிற நேரத்தில் இது நோன்பை முறிக்குமான்னு கேட்பார்கள். நோன்பை என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. உணவாக அது போனாலே தவிர வேறொன்று என்னது, அதாவது உணவு என்கின்ற எண்ணம் இல்லாமல் திடீரென ஏதோ ஒன்று போகுமாக இருந்தால் அது வந்து என்னது, நம்ம சாப்பிட போறதில்லை, உடல்ல தங்க போறதில்லை, உடல்ல எந்த விதமான மாற்றத்தையும் அது என்ன செய்ய போறதில்லை, சக்தியாக ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரம் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் அது வாய் வழியாக அந்த மருந்து செலுத்தப்படுமாக இருந்தால், அதாவது உண்ணக்கூடிய அமைப்பில், நம்ம ருசிக்கக்கூடிய அமைப்பில், குடிக்கக்கூடிய அமைப்பில் செலுத்தப்படுமாக இருந்தால், அது உணவாக இல்லாமல் இருந்தாலும் நோன்பை என்ன செஞ்சிடும், முறிச்சிடும். டேப்லெட் சாப்பிட்டால் நோன்பை என்ன செஞ்சிடும், முறித்து விடும். இதே மருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடல்ல ஏற்றப்படுமாக இருந்தால் அது நோன்பை என்ன செய்யாது. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.